திசை சனி புத்தி ஒரு மனிதருக்கு நடக்குதுன்னு வச்சுங்க. சனி திசை சனி புத்தி நடக்குது அப்படின்னாலே, சனி திசை அப்படின்னாலே நீங்கள் என்கிட்ட கேட்பாங்க, டூ வீலர் வாங்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. டூ வீலர் நான் புதுசாக புக் பண்ண போகிறேன் அப்படிம்பாங்க. இப்போ சனி திசை சனி புத்தி ஓடும்போது வேணாங்க, செகண்ட்ஸ் வாங்குங்க. இப்போ வந்து ஒரு வருஷத்தில் வந்த டெலிவரியான வண்டிலாம் இருக்கும்ல, ஒரு ஓனரோட, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. பழைய வண்டி வாங்கினீங்க தான் உங்களுக்கு செய்யும் அப்படிம்பேன். இல்லைங்க, புதுசாக வாங்கலாம்னு ஐடியா பண்ணுறேன் அப்படிம்பாங்க. அப்புறம் அதே மாதிரி ஒரு புது மாப்பிள்ளையை அவங்களும் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரிங்க சாதகத்தில் எனக்கு கார் ஒன்று புதுசு இருக்குது, எங்கள் மாமனார் எடுத்து தர்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், பாருங்கள், அவருக்கு சனி வந்து 2க்கும் 3 கூடிய சனி, 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு சனி பகவான். 4ஆம் இடத்துல உட்காந்தா என்ன சொல்லணும்? சனின்னாலே பழைய வண்டி வாகனம் சொல்லணும். ஆனால் நான் சொன்னேன், இந்த மாதிரிங்க பழசு வாங்கிங்க, லேட்டஸ்ட்டாக வர்ற கார் ஏதாவது தான் நீங்கள் வாங்கிக்கணும். இல்லைங்க, எங்கள் மாமனார் ஒத்துக்க மாட்டாருங்க, எங்கள் மாமனார் வந்து எனக்கு வந்து புதுசாக தான் எடுத்து தரங்கிறாரு அப்படி சொல்லி சொன்னார். ஆனால் நான் சொன்னேன், இல்லைங்க, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து பழைய வண்டி பழைய கார் வாங்கிங்க. கலரும் சொன்னேன், நான் இந்த கலர் எடுத்துங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும், வாழ்க்கையில் செய்யலாம் அப்படி சொல்லி பார்த்தேன். இல்லைங்க, ஆனால் அதே ஆப்போசிட்டு ரெட் கலரு அவங்க மாமனார் புது வண்டி எடுத்தார். புது வண்டி எடுத்து அது சுத்தப்படல, அவருக்கு பழைய வண்டியாகவே ஆயிடுச்சு. ஏன்னா அவர் சொன்னார் கூப்பிட்டு, நீங்கள் சொன்னது கரெக்டு தாங்க, நான் பழைய வண்டியை எடுத்துருக்கணும், நான் எங்கள் மாமனாருக்கு பேச்ச கேட்டு புதுசாக எடுத்து இப்போ இன்றைக்கி பழசாகிடுச்சு வண்டியே, அதுக்கு காரணம் வேணாம் சொல்ல விரும்பல. அப்படி அந்த மாதிரி விளக்கம். ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, அந்த அந்த தனுசு லக்கணம் வைங்க, தனுசு லக்கணத்துக்கு 2 கூடிய சனி, 3 கூடிய சனி, 3ஆம் இடங்கிறது டூ வீலர் சம்மந்தப்பட்டது, இந்த ஆட்டோ இதெல்லாம் வந்தீங்கன்னா பழைய வண்டி வாங்கி நீங்கள் நேம் பண்ணி வச்சு ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும், நிலச்சிருக்கும், உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும், நல்லாயிருக்கும். இப்போ 4ஆம் இடம் 4 கூடிய சனி, இப்போ பாருங்களா, கோச்சாரத்தில் சனி வந்து 4ஆம் இடத்துல இருக்குது. அப்போ 4ஆம் இடத்துல இருக்கிற, இப்போ 4ஆம் இடத்துல எந்த சாதகத்தில் 4ஆம் இடத்துல சனி இருந்தாலும் பழைய வீடு வாங்குங்க. கட்டின வீடு வாங்கி நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணிங்க, கண்டிப்பாக அது வளர்ச்சி அடையும், அந்த வீட்டில் போய் நிம்மதியாக இருக்கலாம். பழைய கார் வாங்குங்க, பழைய கார் வாங்கி நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணி ஓட்டுங்க, அந்த காரு ஆக்சிடென்ட் எந்த பிரச்சனையும் வராது, நல்லா போய்ட்டுருக்கும். 4ஆம் இடத்துல சனி யார் ஒரு நபருக்கு, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் புது வண்டி வாங்கக்கூடாது. பழைய வண்டி வாங்குங்க, உங்களுக்கு புது வண்டி மாதிரி அது ரெடி ஆகிரும். அது உங்களுக்கு எந்த ஆபத்து சம்பந்தம் இல்லாமல் நல்ல முறையில் போயிட்டு வரும். அதை விட்டுட்டு நான் புதுசு தான் வாங்குவேன்னா அது வந்து விபத்து கண்டத்தை கொடுத்துட்டு போயிடும். பழைய வண்டியே ஆயிருங்க, மேட்ரே அவ்வளோதான், சும்மா சுருக்கமாக சொல்ல போனால். அப்போ நீங்கள் சனி 2ஆம் இடத்துல இருந்தாலும் 3ஆம் இடத்துல இருந்தாலும் டூ வீலர்லாம் வாங்கும்போது பழைய வண்டியை வாங்கிங்க. சனி 4ஆம் இடத்துல இருக்குன்னு இருந்தாலும் பழைய காரு வாங்கிங்க. வீடு வாங்கணுன்னு ஆசையாக இடம் வாங்கி வீடு கட்டாதீங்க, கண்டிப்பாக அது செய்ய முடியாது. நீங்கள் அந்த வீட்டை விட்டுட்டு அந்த வீட்டை வாடகைக்கு விட்டு நீங்கள் வாடகைக்கு தான் குடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால் நீங்கள் பழைய வீடு கட்டின வீடு வாங்குங்க, வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்க, நீங்கள் குடியிருக்கலாம். உங்கள் குலதெய்வம் வந்து அங்கே குடியிருக்கும். காவல் தெய்வம் கருப்பண்ணே அங்கே குடியிருப்பார். உங்களுக்கு பக்கத்துணையாக உங்கள் வீட்டை சுற்றியே காவலாக இருப்பார் அந்த காவல் தெய்வம். ஏன்னா அது சனி வீடுன்னு சொல்ல, சனினாலே சனிக்கு அது கருப்பண்ணன், அப்போ காவல் தெய்வம். அப்போ அந்த சனி 2 கூடையும் சனியாக இருக்கார், 3 கூடையும் சனியாக இருக்கார், 4ஆம் இடத்துல இருந்தார்னா வண்டி வாகனம் பழசு, வீடு பழசு கட்டின வீடு இப்படி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நிலச்சி நிற்கும். உங்கள் பையன் பேரங்காலத்துக்கு அந்த வீடு நிற்கும். ஏன்னா நான் பார்த்த சாதகத்தில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். ஏன்னா சனி வந்து 2ஆம் இடத்துல இருந்தாலும் பழைய வண்டி, 3ஆம் இடத்துல பழைய டூ வீலர் வாங்கிக்கலாம், 4ஆம் இடத்துல இருந்தால் பழைய வீடு கட்டின வீடு வாங்கி நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணி இருந்து குடியிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பழைய கார் வாங்கிக்கலாம், நல்லதே நடக்கும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 74 இந்த நம்பருக்கு, 95 14 70 அதாவது 95 14 77 10 74 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.